உங்கள் பிஸ்னஸில் கேமிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா? அது என்ன கேமிஃபிகேஷன்? ஒரு லெவல்லேருந்து இந்த லெவலில் மூவ் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறோம், இப்படிங்கிற ஒரு கேமிஃபிகேஷன் வீடியோ கேமில் மட்டும் இல்லை, பிஸ்னஸ்லேயும் இருந்தால் எப்படி இருக்கும்? ரைட். நம்மளோட கம்யூனிட்டி ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரி 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இஸ் ஸ்வீட் ஸ்பாட்டர், இன்ஃபைனேட்டர், ஃபார்ச்சூனர் அப்படிங்கிற 3 லெவல். அது என்ன ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படின்னா, பிஸ்னஸில் எல்லா இடத்துலையுமே நம்மளோட முழு திறனை காட்ட முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ நம்மளோட சூப்பர் பவரை எந்த இடத்துல நம்ம காட்டினோம்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் டிராஸ்டிக்கான க்ரோத் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் டீப்பாக போகணுங்கிற அந்த இடம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ஸ்வீட் ஸ்பாட்டர். ஸோ அதை நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் ஒர்க் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். அது யாரெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட்டர். ஏன்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் அட்லீஸ்ட் 3 lakh rupees அடிஷ்னல் ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு வரும். அதை நம்ம மெஷர் பண்ணி அவங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட்டர்னு ஒரு அவார்டு தருவோம். அண்ட் செகண்ட் லெவல் இஸ் இன்ஃபைனேட்டர். பிஸ்னஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஃபைனைட்ஸ், இன்னொன்று இன்ஃபைனைட்ஸ். ஃபைனைட்ஸ்னால் சில இந்தந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஓனர் இன்ஃபைனைட்ஸ் எதுன்னு பார்த்து அதில் தான் ஒர்க் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம பிஸ்னஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்ரி வீக் ஃபினான்ஸை ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி வீக் நம்ம மீட்டிங் போட்டுக்கிட்டே இருக்கணும். அண்டு பீரியாடிக்கெலாம் நம்ம கல்ச்சரில் ஒர்க் பண்ணணும். அண்டு மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணணும். ரைட். நம்ம நிறையா லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் இன்ஃபைனைட்ஸ். அப்போ எதெல்லாம் இன்ஃபைனைட்ஸ்னு கண்டுபிடிச்சி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் டிராஸ்டிக்கான க்ரோத் வரும். அதெல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணி அந்த இன்ஃபைனேட்டர் லெவல் ரீச் பண்ணும்போது வெறும் 20% ஆஃப் டைம் மட்டும் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணால் போதும். அண்ட் உங்களோட க்ரோத் அட்லீஸ்ட் 3 lakh rupees per month. டேர்ன் ஓவர் இல்லை, கிராஸ் ப்ராஃபிட் இல்லை, நெட் ப்ராஃபிட்டாக. நெட் ப்ராஃபிட்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற பணம், எல்லா செலவும் போக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன பணம் 3 லட்ச ரூபா per month எப்போ ரீச் ஆகுதோ அது இன்ஃபைனேட்டர் அந்த லெவல். ஸோ இந்த வீடியோ நம்ம கம்யூனிட்டியிலேருந்து பல இன்ஃபைனேட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த இன்ஃபைனேட்டர்ஸ் அவங்க மைண்ட்லேருந்து அவங்களோட டீப் ஹார்ட்லேருந்து என்ன ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளும் அந்த லெவலில் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்த லெவல் இஸ் ஃபார்ச்சூனர்ஸ். இந்த இன்ஃபைனேட்டர்ஸ் அடுத்ததுக்கு ஒர்க் பண்ணுறது ஃபார்ச்சூனர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறது மூலிமா வீல் ஆஃப் பிஸ்னஸை பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதே சமயம் பிஸ்னஸில் ஸ்கேலப்காக ஒர்க் பண்ணி அட்லீஸ்ட் 10 lakh rupees per month நெட் ப்ராஃபிட்டாக அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த லெவல் ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கம்யூனிட்டிலேருந்து ஃபார்ச்சூனர் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுப்போம். ஸோ உங்கள் பிஸ்னஸ்லேயும் இந்த மாதிரி கேமிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மாணிக்க வாசகம். எஸ், மாணிக்க வாசகம். ப்ளீஸ் அன்மியூட் அண்ட் இங்கே கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் அண்ட் ஸ்டார்ட். சரி, கேமரா ஆன் ஆகல. ஆன் ஆகலையா? ஓகே. ஸோ எஸ், நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. தென் வாட் இஸ் தட் ஒன் திங் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? சார், என்னோட பேர் மாணிக்க வாசகம். நான் பொள்ளாச்சியில் இன்சூர் ரைட்டில் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நான் எஃப்எம்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6 digit சேலரி வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட் டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு 1 year ஜாபை குவிட் பண்ணிவிட்டு என்னோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னோட ஓன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 3 years ஆயிடுச்சு. என்னோட பிராண்ட் நேம் இன்சூர் ரைட்னு வச்சுருக்கேன். என்னோட கம்பெனி நேம் மாணிக் மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்எல்பி. தென் நான் எப்படி வேறு வேறு இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கிங் ஸ்டார்டிங்காக ஃபேம் அப்ரூவலுக்காக பண்ணியிருக்கேன். நான் இங்கே வரும்போது ஒரு 1x growthல இருந்து இப்போ நான் நெட் ப்ராஃபிட் நீங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபைனிட்டர் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஃபார்முலா. ஸோ நான் அங்கே இருக்கும்போது எனக்கு நிறையா லீடர்ஸ் இருந்தாங்க, நிறையா மென்டார்ஸ் இருந்தாங்க. நான் ஒரு லேர்னராக இல்லை, லைஃப் டைம் லேர்னராக இல்லை. நான் நம்ம எஃப்எம்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லைஃப் டைம் லேர்னராக மாறியிருக்கேன். ஸோ அது டாப் ப்ரியாரிட்டியில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்முலா கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் கன்சிஸ்டன்ஸாக அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஈவன் 21 பிஆர் இருந்தாலும் சரி, கேட்டகரைசேஷனாக இருந்தாலும் சரி, கோல் கார்டு, மேனிஃபெஸ்டேஷன், எவ்வரி இயர் நீங்கள் கொடுக்கக்கூடிய இயர் ஃபினான்சியல் இயர் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, நியூ இயர் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபவுண்டர்ஸ் டே ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு என்ன அப்ளை ஆகுதோ அதை நான் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். இதே மாதிரி ஃபிசிக்கல் ப்ரோக்ராம், நம்மளோட ஹைவு, நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வடிவமைச்சிருக்கோம்னு சொல்லலாம், அதை டிசைனர்னு சொல்லலாம், இல்லை சிஸ்டம்னு சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு மரம் தனியாக வந்து தோப்பாகாமல் இருந்த இடத்துல நான் ஒரு பர்ஃபார்மராக இருந்த இடத்துல இப்போ என்னோட டீமை பர்ஃபார்ம் பண்ணணும், என் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி என் பிராண்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பெரிய கோலாக நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு விஷன் இருக்குது, என்கிட்ட ஒரு ஒரு மிஷன் இருக்குது. இதை தாண்டி என்னோட ஃபேமிலிக்காக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது நான் வந்தது எனக்காக எஃப்எம்சிக்கு அப்படிங்கிறத தாண்டி என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் எஃப்எம்சியிலிருந்து என்ன லேர்ன் பண்ணியிருக்கணும் அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் ஆனதை நான் லீடர்ஷிப் கால்லையும் பேசியிருக்கேன். இங்கே மோஸ்ட் ஆஃப் தம் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாரும் பேசுறதுக்கு அனுமதிக்கணுங்கிறதுனால நான் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கேன். இந்த தகுதி எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் நான் வச்சிருந்த டிசிப்ளினை கன்சிஸ்டன்ஸாக மாற்றி நான் இப்போ பர்சிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த வாய்ப்பு எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி இன்ஃபைனிட்டராகவும் ஒரு ஃபார்ச்சுனராகவும் மாறணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எஃப்எம்சிக்கும் Fantastic. கார்த்திகேயன் சாருக்கும் இங்கே இருந்த ஹைவ் மெம்பர்ஸ், எஃப்எம்சி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. Great. And I still remember மாணிக்கவாசகம், அதாவது நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு 1 lakh அண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் சேலரி வாங்கிட்டு இருந்த மாதிரி இருந்தீங்க. பட் அவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருந்ததையும் விட்டுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு மோர் தென் 5 lakhs ப்ளஸ் நீங்கள் வந்து நெட் ப்ராஃபிட்டாக எடுக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட கன்சிஸ்டன்சி அண்ட் உங்களோட என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ அது இமீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்கீங்க. எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பிகமிங் அன் இன்ஃபைனேட்டர். ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். எஸ், வேர் இஸ் ரவி? ரவி இருக்கீங்களா? ஓகே, லெட் மீ கெட் இன் டு. எஸ் ரவி, நீங்கள் ரவி வந்துட்டீங்களா அதுக்குள்ளே? ஓகே, ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு இன்னும் பில்டப் தரவே இல்லை. ஓகே. Yes, Mr. Ravi, please unmute. Yes, congratulations for becoming Infiniter. And Thank you, sir. yes, you can share. Thank you so much, sir. லாஸ்ட் இயர் ஃபவுண்டர்ஸ் டே மைண்ட்ல வருது. அதாவது நீங்க நிறைய சேஞ்சஸ் எல்லாம் காமிச்சீங்க. உங்களோட கோட்ல இருந்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கிட்டத்தட்ட கமல் கார்த்திகேயன் இருந்து ரஜினி கார்த்திகேயன் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ அங்கிருந்து இன்னைக்கு 1 year முடிஞ்சது. என்னுடைய பேர் ரவி. நான் திருப்பூர்ல இருக்கேங்க. நான் வந்து ஜிஆர்ஜி டெக்ஸ்டைல்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் ஓன் பிராண்ட் விங்கிஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டு லேடிஸோட பாட்டம் வேர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எஃப்எம்சியோட என்ட்ரி அப்படின்னா நான் பிசினஸ் கிட்டத்தட்ட 2011 இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா 2011 இருந்து எப்படி இந்த டிஃபரன்சியேட் சொல்லணும் அப்படின்னா எப்பவுமே சொல்றதுதான். நான் வந்து அப்போ வரைக்கும் ஒரு மேஸ்திரி மாதிரி தான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னைக்கு எஃப்எம்சிக்குள்ள வந்தோமோ அப்பதான் ஒரு என்ஜினியர் எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து இங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எல்லாருமே பிசினஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிசினஸ் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி பண்ணணுமோ ஒரு ஓனரா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த கார்பரேட் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்படுவோம். ஸோ அதெல்லாம் அவங்கதான் பண்ண முடியும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. இங்க உள்ள என்டர் ஆகும் போதுதான் தெரிந்தது கார்பரேட்னா இப்படித்தான் இருக்கும். இது இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம அதை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ், நீங்க எப்பவும் சொல்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி, அதுவும் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டிங்கிறது வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஸோ அதுலதான் இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுல நான் எதை எடுத்து நான் இந்த அளவுக்கு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல போனா
நீங்க எப்பவுமே சொல்ற முதல்ல இருக்கிற ஃபினான்ஸ் தான். ஸோ ஃபினான்ஸை பாருங்க. பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இல்ல ஆட்டோ பைலட்ல போகும் அப்படின்னு நீங்க சொல்றது. அதாவது எல்லாத்துக்கும் புது மெம்பர்ஸ்க்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அஜித் கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படா ஃபினான்ஸ் பார்த்தா பிசினஸ் ஆட்டோ பைலட் போகும்னா அது அப்படித்தான். அது செஞ்சாதான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இன்னொன்னு, எப்படி ஒரு விவசாயத்துக்கு தண்ணி எப்படி இம்பார்ட்டன்டோ அது மாதிரி வந்து ஒரு பிசினஸ்க்கு ஃபினான்ஸுங்கிறது நீங்க எப்பவுமே சொல்ற விஷயம் தான். அது மாதிரி ஃபினான்ஸை வந்து நான் ஜஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சதுலயே நிறைய கிளாரிட்டி. அதுக்கப்புறம் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு வந்து ஃபினான்சியர் முடிஞ்சது, அதுக்கு பட்ஜெட்டிங் எல்லாம் ஒர்க் பண்ணோம். பட்ஜெட்டிங் ஒர்க் பண்ணி பட்ஜெட்னு ஒண்ணு ஒர்க் பண்ணும் போதுதான் தெரியுது, ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா ஒரு பிசினஸ்ல, இவ்வளவு கிளாரிட்டி கிடைக்குதா. இத பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம பிசினஸ் எடுத்துட்டு போகலாம். நம்ம நினைக்கிற மாதிரி கார்ப்பரேட் பிசினஸ்ங்கிறத நாம கண்டிப்பா கொண்டு போக முடியும். அந்த இடத்துக்கு நம்ம போக முடியுங்கிறது வந்து சூப்பரா தெரிஞ்சதுங்க சார். ஸோ இந்த ஒன் கண்டிப்பா. இயர்ல என்னோட சேஞ்சஸ் வந்து நீங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. ஸோ கிரேட். எல்லாத்துக்குமே இது ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதை நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ தேங்க்யூ கண்டிப்பா. ஸோ மச் சார். ஒரு மேஸ்திரியா இருந்த எங்களை என்ஜினியரா மாத்துறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். Thank you தேங்க்யூ. so much for sharing and congratulations and welcome to Infinator family. தேங்க்யூ சார். Infinator family க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். And everyone please type FTY Ravi and FTY Manikavasu. Manik. Okay, FTY is fortune to you. Fortune to you. Yes, thank you so much for sharing Ravi. Yes, தேங்க்யூ சார். next நாம யாரை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னா, let me share this. Where is this? Yes, Mrs. Sivaprasad, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். Get in. Yes, ஹாப்பி நீங்க ஈவினிங் சார். கம்யூனிட்டிக்குள்ள வரதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏர்ன் பண்ணிருந்தீங்க, இப்போ எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க, and what changes you? Yes, introduce பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ் சார், ஹாப்பி ஈவினிங் டு ஆல். திஸ் இஸ் சிவபிரசாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் வந்து வாட்டர் பியூரிஃபையர் பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் சார். கோயம்புத்தூர்ல கோவை புதூருங்கிற ஏரியாவில் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வாட்டர் பியூரிஃபையர்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட். ஆஃப்டர் எஃப்எம்சிக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சு நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட் வந்து வாட்டர் பியூரிஃபையர்லேயே ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டைப் ஆஃப் வாட்டர் பியூரிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா அந்த அளவுக்கு வாய் தகச்சு போய் இன்னைக்கு ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ல உட்காந்துருக்கோம் இன்னைக்கு எல்லாரும். இன்ஃபைனேட்டரா இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்துருக்கிறதுல பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அது நடந்திருக்கு இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எஃப்எம்சி தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எஃப்எம்சி மட்டும்தான் காரணம்னு சொல்லுவாங்க. Great. 100% கம்யூனிட்டிக்குள்ள வந்து வரதுக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் ஏர்னிங், இப்போ லாஸ்ட் மந்த் வாட் இஸ் யுவர் ஏர்னிங்? சார் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜாயின் பண்ற டைம்ல வந்து ஒரு பெரிய அடி கொரோனா டைம் ஆன ஒரு இது சார். ஸோ என்னோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 இயர்ஸ்ல வந்து அந்த கொரோனா 3 to 4 இயர்ஸ்ல அந்த கொரோனாவோட இது வந்தது. அந்த டைம்ல வந்து பிஸ்னஸ் வந்து சுத்தமா லாக் பண்ணிட்டு வீட்டில் இருந்த ஒரு சுச்சுவேஷன். அப்போ நான் பிஸ்னஸ் இது பண்ணும்போது நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்த இன்கம்னு பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000, 30,000 வந்து ஆவரேஜா பர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் சார். அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் போனா ஏதோ கிடைக்கும் 100, 500 அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அதை வச்சு அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எஃப்எம்சியில் வந்ததுக்கு அப்புறம் மைண்ட்ல ஓப்பன் பண்ண அந்த கிளாரிட்டி இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இன்ஃபைனைட்டர்ல 3 லட்ச ரூபா வந்து லாஸ்ட் மந்த் நெட் ப்ராஃபிட்டா நம்ம வந்து எடுத்திருந்தோம். அது வந்து நடந்தது சார். கிரேட். ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங், என்ன விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்ணதுல இந்த சேஞ்சஸ் வந்து கிடைச்சதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்கள் இருந்திருக்கலாம், பட் குறிப்பிடத்தக்க ஏதாச்சும் சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைண்ட் செட்டுங்க சார். மைண்ட் செட்ல வந்து நம்மளுக்கு ஒரு இதே இருக்காது, நம்மளால முடியுமா ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து உடைச்ச இடம் தான் வந்து எஃப்எம்சிங்க சார். நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் ஆகும், இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை வந்து கொடுத்து நீ அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற ஒரு ஒரு ஃபோர்ஸை வந்து, அதாவது நான் சொல்லினா கூட இல்ல, நீங்க நான் ஒரு ஆங்கிள் சொல்லுவேன், நீங்க ஒரு ஆங்கிள் எங்கேயோ மாத்தி எங்கேயோ கொண்டு போய் என்னை விடுவீங்க. அங்கே விட்டா நான் எப்படி சார் வருவேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நீங்க அங்க விட்டு வருவீங்க.
அங்கிருந்து தான் அப்படியே பிடிச்சி மேல வந்தது தான் இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு காரணம். நீங்க சொல்லும் போது அது தெரியல, இன்னைக்கு நாங்க ரிசல்ட்ல அனுபவிக்கும் போது நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி கிளாஸ் ஒரு தடவை எடுத்தீங்க. அப்ப எடுக்கும்போது எனக்கு இது வந்து அந்த அந்த டைம்ல வந்து பெருசா எனக்கு இதாகல. அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் மைண்டுக்குள்ள இன்ஜெக்ட் ஆகிட்டே இருந்தது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த ஒரு வெறி மட்டும்தான் அன்னைக்கு இருந்தது. அன்னைக்கு இது ரியாலிட்டியில இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அன்னைக்கு நான் இந்த மாதிரி உட்கார்ந்து இப்போ கேட்டுட்டு இருந்த அந்த கிளாஸ் தான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது நான் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் சொல்றேன் அப்படிங்கும்போது, ஒன்ஸ் அகைன் நான் ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பிங் சார். Fantastic. So congratulations for becoming an infinator. ஒன் Infinator திங் சார், இந்த ஒரு இதுல வந்து என்விரான்மெண்ட் இஸ் மோர் தென் வில் பவர் அப்படின்றத நீங்க அடிக்கடி சொல்வீங்க. அதுதான் என்னுடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு காரணம். இன்னைக்கு இந்த எஃப்எம்சியில் இருக்கக்கூடிய டைமண்ட் மெம்பர்ஸ் எனக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு இல்லை. நீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு தேங்க் பண்ணீங்க. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் என்னுடைய தேங்க் உங்களுக்கு நான் பண்ண விரும்புறேன் சார். என்னைக்கா இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குரு நீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் அண்ட் என்னுடைய பார்ட்னர்ஸ் மீன்ஸ் நம்மளுடைய கொலிக் டீம் மெம்பர்ஸ், அவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த இன்ஸ்பிரேஷன், அவங்க என்னால முடியும்னு சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது. அதுக்கு இதுவா இருந்த எல்லாத்துக்கும் என்னுடைய மனப்பூர்வமான என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்து வரக்கூடிய பேட்சுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். Great. Thank you so much for sharing and congratulations. And everyone, please type FTY Siva Prasad. Yes, congratulations. தேங்க்யூ ஸோ மச். Yes, next person. டாக்டர் அப்துல் காதர். அப்துல் காதர் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். if you are available in camera, நீங்க ஆன் பண்ணிக்கலாம். Good morning, sir. Good evening, sir. Good evening. Yes, please introduce பண்ணிக்கங்க and congratulations for becoming infinator. Thank you, sir. Sir, நான் டாக்டர் அப்துல் காதர், டென்டல் சர்ஜன். நான் Okay. சீரியாலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். Okay. சார் உங்களுடைய எஃப்எம்சியில் சாருடைய ஒரு ஆசையில தான் ஜாயின் பண்ணேன். விஷில் தான் நான் முதல்ல ஜாயின் பண்ணது. நான் ஆட்டோ பைலட் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்களே, எல்லாமே நம்மளே தானே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோ பைலட் மோட்னா என்ன அப்படின்னு தெரியாமல் சரி சார்ட்டு கேட்போம் அப்படிங்கிற ஒரு விஷில் தான் நான் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணேன். Great. அந்த விஷயம் வந்து நீங்கள் விஷனாக மாற்றினீங்க, Okay. மிஷன் கொடுத்தீங்க அண்ட் கோலும் எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Fantastic. அப்புறம் சார், என்னுடைய நம்ம எஃப்எம்சியில் நான் ஜாயின் பண்ண பிறகு என்னுடைய ஹேபிட் வந்து ரொம்பவும் சேஞ்ச் ஆயிடுச்சு. Great. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வந்து என்னுடைய மைண்ட் செட்டப்பே வந்து முதல்ல எல்லாமே நானே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருந்த செட்டப் மாதிரி Okay. ஒரு டீமை கிரியேட் பண்றதுக்கு நீங்க நிறைய உறுதுணையா இருந்தீங்க. அதை நாங்க செஞ்சேன். நீங்க சொன்னதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலா பிசினஸ்னா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் Okay. சார்ட்ட நான் கேட்கும் போது சொன்னேன், சார் எனக்கு பிசினஸ்னா என்னன்னு தெரியாது சார், எப்படி சார் நான் வந்து கத்துக்கிறது அப்படின்னு கேட்டேன். நீங்க Okay. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க, நீங்க என்னுடைய கோர்ஸை மட்டும் கேளுங்க. நீங்க அதை நான் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். காட்ஸ் கிரேஸ் இப்போ என்னுடைய ஏர்னிங் வந்து டபுள் அமௌண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இயர்லி பீரியட்ல வந்து என்னுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 2.5 lakhs இருந்தது. இப்போ 5 lakhsக்கு இருக்கு இப்போ. Fantastic. Fantastic. ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சார். நீங்க இப்போ பிரான்ச் வந்து பண்றதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிரான்சைஸை வந்து கும்பகோணத்துல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். பிரான்ச்சைஸ் மாடல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். ஸோ இது என்னுடைய முதல் ஸ்டெப்பு. அதே போல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இந்த மந்த்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னுடைய வீடியோ ஷூட்லாம் முடிஞ்சது. ஸோ இப்போ நீ அடுத்தது ஸ்டார்ட் பண்ண போறேன் சார். கிரேட். ஸோ இன்ஸ்பயர்ட் அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் உள்ளே வரும்போது நம்ம பேசின ஒன் டு ஒன்ஸ்லாம் ஞாபகம் இருக்குது. நான் ஒரு டாக்டர், இந்த ஃபீல்டெல்லாம் ஒர்க் ஆகாமா, டாக்டர் எப்படி சார் பிஸ்னஸ் மாதிரி பண்ண முடியும், அது எப்படி சார் ஃப்ரான்ச்சைஸ் பண்ண முடியும், நீங்கள் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நான் கொடுத்த ஒரே ஒரு ஆன்சர் ஜஸ்ட் ஃபாலோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி நிறையா பேர், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து ரொம்ப டு த கோர் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் நீங்கள். அந்த ஃபார்ச்சுனர் வாய்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. அண்டு நான் பார்க்கும்போதுலே ரொம்ப டாப்பில் இருக்கிற யூசேஜில் இருக்கிற ஒரு பர்சன் நீங்களாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக அதோட ரிசல்ட் தெரியும் அண்டு தெரிஞ்சிருக்கு. அண்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிகம் அ இன்ஃபைனேட்டர். இன்ஃபைனேட்டர் ஃபேமிலிக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். அண்ட் எவ்ரிவன் ப்ளீஸ் டைப் மோர் ஃபார்ச்சூன் டு யூ. ஐ மீன் FTY டாக்டர்
அப்துல் காதர். வெல்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ், நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பர்சனுக்கு. மிஸ்டர் மகாதேவன். மகாதேவன் சார் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் கேமரா ஆன் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம். இருக்கீங்களா? மகாதேவன் சார் இருக்கீங்களா? யா ஹலோ சார். எஸ் சார். ஹலோ, வணக்கம் கார்த்திகேயன் சார். வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ. ஸோ கேமரா அவைலபிளா சார்? கேமரா வேண்டாம் சார். நான் ஓகே சார், நோ ப்ராப்ளம். எஸ், யூ கேன் ஷேர். ஓகே. நான் வந்து ஒரு உங்களோட ஏர்லியர் மெம்பர்ஸ், அந்த கரோனா டைம்ல மெம்பர் ஆனேன். ஓகே. அப்போலேருந்து மெம்பராக இருக்கேன். ஸோ வந்து நிறைய நீங்கள் சொல்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதை வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம், டு டூ லிஸ்ட் டெய்லி எழுத ஆரம்பித்தேன். ஓகே. என்னைக்கு நான் எழுதுறோமோ அந்த எழுதுற வேலையில முடிச்சிடுறேன் நான். சரிங்களா? முதல்ல முடிக்கவே மாட்டோம். எழுத ஓகே. ஆரம்பிச்சோன்னா அந்த வேலையை முடிச்சதுக்கு ஒரு உறுதுணையா இருந்தது. அதே போல Fantastic. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி மீட்டிங், எங்க டீம் மெம்பர்ஸ் கூட ரெகுலரா மீட்டிங் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் லாஸ்ட் 2.5 இயர்ஸா எவ்ரி மண்டே எங்க 13 பிரான்ச் மாசம் கூட மீட்டிங் கண்டிப்பா நடந்தே ஆகும். மிஸ்ஸே ஆகாது. எனக்கு உடம்பு Fantastic. சரியில்லாம் கூட பண்ணிடுவேன். அந்த மாதிரி அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து அந்த உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்ட்டு தான் நான் சொல்ல முடியல. லாஸ்ட் மந்த் வந்து எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஹோட்டல்ல வச்சு ஒரு அவார்ட் செரமனி வச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஷீல்ட் எல்லாம் கொடுத்தேன். உங்கள்கிட்ட ஓகே. கன்வே பண்ண நினைச்சுன்னா பட் டைம் ஷார்ட்டா டிசைட் பண்ண முடியல. ஸோ எல்லாரும் எங்க மெம்பர்ஸ்ல பயங்கர எனர்ஜெட்டிக், இன்னும் எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. அதே Great. போல வந்து நீங்க வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்துல வந்து என்ன ஒரு ப்ராப்ளத்தை இருந்துன்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னோட மெயின் ப்ராப்ளமே எங்களோட பிரிண்டிங் பிசினஸ்ல வந்து டேர்ன் ஓவர் டைம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதா, உடனே கொடுக்கறதா. அதுக்கு Okay. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை 99% தீர்வு கண்டுட்டேன். சரிங்களா? ஸோ Okay. இந்த தீர்வு கண்ட பிறகு நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன். நான் பிபி மாத்திரையே நிறுத்தி 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன். நான் பிபி Fantastic. Great. சரிங்க. பிபி மாத்திரையே எந்த மாத்திரையும் சாப்பிடறது இல்லை. பிபி மாத்திரை நிறுத்தினா அப்புறம் சுகர் மாத்திரை டீப்பா நிறுத்திட்டேன். ஸோ Okay. வந்து ஏன்னா நான் வந்து ரொம்ப இப்போ ரிலாக்ஸ், முதல்ல டென்ஷன் ஆகிக்குவேன். எல்லா வேலையும் நானும் எடுத்து போடுவேன். டாக்டர்ஸும் எல்லாம் செய்யணும்னு நினைப்பேன். இப்போ நான் எல்லா பசங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் Super. வந்து கோர் ஏதோ அந்த 20% டைம்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கான்சென்ட்ரேட் பண்றேன். 80% அவங்கள பாத்துக்கிறாங்க. ஸோ ரிலாக்ஸா இருக்கேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் ஆக்சுவலி இந்த மை பிசினஸ் ஆல்மோஸ்ட் இப்போ எவ்வளவு வருஷங்க, 36 வருஷமா இருக்கேன் பிசினஸ்ல இருக்கேன். ஆல்மோஸ்ட் 40 வருஷம் 36 வருஷம் கடை வச்சிருக்கேன். Okay. இத்தனை வருஷம் வந்து என்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, சேவிங்ஸே இருக்காது. எல்லாத்தையும் பிசினஸ்ல போட்டுட்டே இருப்பேன். ஸோ Okay. நீங்க சொல்லேருந்து இப்போ டீஃபால்ட்டா நானும் என் பிரதரும் சேலரி எடுத்துக்கிறோம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டட் சேவிங்ஸ். டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் எங்க மந்த்ல வந்து எங்களோட அமௌண்ட் வந்து ஒரு சேவிங்ஸுக்கு ஆட்டோ டிடக்ஷனுக்கு மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? நம்ம கூட சேவிங் நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்து நினைப்போம். பட் டிஃபால்ட்டா எங்க அக்கௌண்ட்ல இருந்து டிடக்ட் ஆகிற மாதிரி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து பேசிவான ஒரு இன்கமும் இன்னும் வரப்போகுது. எனக்கு அது செட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல அட்மிட் பண்ணணும். ஆஃப் லேட்டா நான் ரெகுலரா உங்க மீட்டிங்கு வந்து வர்றதே இல்லை. சரிங்களா? இன்னைக்கு நான் Okay. வந்து இந்த லாஸ்ட் 8 மணி நேரம் கேட்டுட்டு இருக்கேன். சரி, நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே. ஒண்ணுமே வாரம் கண்டிப்பா அந்த நீங்க வந்து எல்சிசி ப்ரோக்ராம் சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் இன் 15 டேஸ் ஒன்று ப்ரோக்ராம் இருக்குல்ல, மார்னிங் 5:30 to 7:30. அதை நான் கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன் சார். சரிங்களா? ஓகே. ஸோ Great. தயவு செஞ்சு எல்லா மெம்பர்ஸ் சொல்றேன், தயவு செஞ்சு ரெகுலரா சாரோட மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. இல்ல, இதுக்கு நிறைய முன்னாடி பண்ணலாம். என்னவா இருந்துச்சுன்னா, டைமண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே ஒரே இதுல தான் இருந்தோம். ஆமா. பட் இப்போ எப்படி இருக்குன்னா, டைமண்ட் மெம்பர்ஸ்லேயே ஃபண்டமெண்டல் ஒர்க் பண்றவங்க, ஆட்டோ பைலட்டுக்கு ஒர்க் பண்றவங்க, ஃபார்ச்சூனுக்கு ஒர்க் பண்றவங்கன்னு இப்போ தான் நம்ம பிரிக்கிறோம். ஆஃப்டர் 5 இயர்ஸ் இப்போ தான் நம்ம பிரிக்கிறோம். அப்போ நீங்க இப்போ இன்ஃபைனேட்டருக்குள்ள வரும்போது அதுக்குள்ள இன்ஃபைனேட்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ அதுல போய் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. அப்போ ஏன்னா ஃபண்டமெண்டல் தேவையில்லைங்கிறவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா அது கனெக்ட் ஆகாது. மேபி அதனால தான் நீங்க வரல. ஸோ தட் இஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஸோ இனிமேல் டெஃபினட்டாக நீங்க வருவீங்க, பிகாஸ் அந்த லெவல்ல வந்தாச்சு. ஸோ அதுக்கு ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு.
ஐ லவ் டு பி, அதாவது நான் இந்த பை காட்ஸ் பிளெஸிங்ல இந்த டைமண்ட் கம்பெனி மெம்பரா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரியா? தேங்க்யூ வெரி மச் சார். சரிங்களா? ஓகே, Thank you so much for sharing, sir. Everyone, please type FTY Mahadevan. Thank you, sir. Thanks for sharing, and congratulations for becoming Infiniter. Yes. Next person, நம்ம யாரை கூப்பிடலாம்? அமர்நாத் கண்ணன். எஸ் மிஸ்டர் அமர்நாத் கண்ணன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஆடிபிளா இல்ல? அமர்நாத் கண்ணன் செக் பண்ணுங்க. ஆர் யூ ஆடிபிள்? I think he is checking the mic. எஸ் அமர்நாத், நீங்க அதை செக் பண்றதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் பர்சனை பார்த்து வந்துடலாம். யூ கேன் செக் இட். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம யாரை கூப்பிடலாம்? மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். கிருஷ்ணமூர்த்தி இருக்கீங்களா? ஒன் செகண்ட். கிருஷ்ணமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், அண்ட் நீங்க கேமரா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சரி, கிருஷ்ணமூர்த்தி. கேக்குதுங்களா சார்? எஸ், கிளியர். சார் சொல்லுங்க. நான் வந்து பசிக்காக தான் பழைய வியாபாரம் பண்றேன் சார். பழைய வியாபாரத்துக்கு வந்தேன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. அகி பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன். நான் வந்து இந்த வணிகத்துக்கு வந்தது வந்து ஒரு பசி அதை போக்குறதுக்காக தான் இந்த பழைய வியாபாரத்துக்கு வந்தேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு 2 பிரான்ச் இருக்கு. 3வது பிரான்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நான் எஃப்எம்சிக்கு முன்னாடி எஃப்எம்சிக்கு பின்னாடி அப்படி பார்த்தாக்கா நான் வந்து உங்களுக்கு தெரியும், தள்ளு வண்டியில பழைய வியாபாரம் பண்றவங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருக்கும் பிசினஸ்ல அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேட்டுட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கிளாரிட்டி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா எஃப்எம்சிக்கு பிறகுதான் பிசினஸ்னா என்ன, அக்கௌண்ட்ஸ்னா என்ன, டேர்ன் ஓவர்னா என்ன, கிளாரிட்டினா என்ன, சிஸ்டம்னா என்ன, இப்படி இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நான் எஃப்எம்சிக்கு வந்த தான் கேட்டேன். அதுலயே உங்க கன்சிஸ்டன்சி உங்க கூடயே நான் பயணிச்சு தொடர்ச்சியா பயணிச்சு நான் இன்னைக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருந்தேன். இன்னைக்கு நான் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அதுக்கு வந்து எஃப்எம்சி தான் காரணம். நானே ஒண்ணுமே படிப்பறிவு இல்லைன்னு சொல்ல வரல. நான் என் தொழில நான் வந்து ஒரு கிங்கு. 12வது படிச்ச நானே வந்து 4 லட்ச ரூபா அடுத்தது என்னுடைய பிசினஸ் ஆட்டோ பைலட் கொண்டு போறதுக்கான முயற்சியில பயணிச்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்க எல்லாரும் என்னை விட சாதாரண பழைய வியாபாரம் சாதாரணது இல்லை, இருந்தாலும் நீங்களாம் ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கிற நீங்க என்னை விட இன்னும் நீங்க நல்லா இதுல இந்த கம்யூனிட்டியில நல்லா பெரிய அளவுல வரலாம். நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு மென்டார்னா என்னன்னு தெரியாது, ஒரு வாத்தியார் என்ன தெரியாது, எல்லாமே சார் தான் எனக்கு. பிஸ்னஸ்னா இப்படி பண்ணணும், இப்படி போகணும், இப்படி கொண்டு போகணும், இப்படி லேர்ன் பண்ணணும், இதை வந்து அமுல்படுத்தணும், இதை வந்து சிஸ்டமா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் நம்ம வந்து சாரால தான் நான் கற்றுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தொடர்ந்து நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இதுல இன்னும் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, நான் மாறாம என் பிசினஸ் மாறாது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கேன். இப்ப வந்து அகி பழமுதிர்ச்சோலைங்கிறது என்னுடைய 1.2
அடுத்து என்னோட 2.2 வந்து அகி ஃப்ரூட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இப்போதான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து உலகத்திலேயே கூட இன்னும் அந்த ஒரு கான்செப்ட் இல்லை. அதை ஓகே நான் தான் பண்ணியிருக்கேன். அது இப்போ இனிமே சாருடைய இதோட துணையோட மிகப்பெரிய அளவுல நான் எப்படி பசிக்காக இந்த பழையாவரத்தை வந்தனோ அதே மாதிரி மற்றவங்க பசியை போக்குறதுக்கு என்னுடைய என்னுடைய கோலு, என்னுடைய விஷன் எல்லாமே வந்து அடுத்தவங்களை வந்து பசி இல்லாம வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதை வந்து எஃப்எம்சி மூலியமா நான் வந்து இலக்கை போய் அடைவேன் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இட்லி தோசை தான் சாப்பிட முடியுமா? ஃப்ரூட்ஸையே அந்த மாதிரி என்ன சொல்றது, இட்லி தோசை மாதிரி உண்டான இது நீங்க என்ன சொன்னீங்க? ஃப்ரூட்ஸ்லயே ஏதோ பீஸா சொன்னீங்க, ஃப்ரூட்லயே இட்லி சொன்னீங்க, சம்திங் மினி இட்லி சொல்லுங்க சார். மினி இட்லி, ரைட்? பணியார மாதிரிலாம் ஏதோ சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஏதோ மூவியில் சொல்லுவாங்களே, நாடி நரம்பெல்லாம் ஏறினவங்கனால தான் இப்படி வந்து யோசிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போது. அதாவது உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ மூழ்கி இருந்தால் இந்த மாதிரி உண்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி அண்ட் அதை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு போகிறேன்னு நீங்கள் சொன்ன அந்த அந்த மாடல் சொன்ன உடனேயே ஆக்சுவலாக அதை நீங்கள் சொல்லும் போதே நான் வந்து கேட்டேன். அன்றைக்கி அட்டன் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இவரோட பிஸ்னஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 10 பேத்துக்கு மேலே கை தூக்குனாங்க, ரைட்? இவ்வளோ சூப்பரான மாடலில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உண்டான சூப்பரான ஒரு இதளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப இட் இஸ் கமெண்டபிள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். அண்ட் உங்களோட பிரயாணம் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கூட இருந்து பார்த்துருக்கேன். அண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி, நீங்கள் கொடுக்குற கமிட்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஓகே, ஸோ வெல்கம் டு த இன்ஃபைனேட்டர் ஃபேமிலி. உங்களை சீக்கிரமாக ஃபார்ச்சுனர் ஃபேமிலியில் பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ மீட் யூ தேர். எவ்ரிஒன் ப்ளீஸ் டைப் FTY கிருஷ்ணமூர்த்தி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமர்நாத் ரெடி ஆயிடுச்சுங்களா உங்களது? நீங்கள் உங்களது அன்மியூட் ஆயிடுச்சு, பட் ஸ்டில் உங்களோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இல்லை. எஸ், அடுத்தது நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள ஓகே, நீங்கள் செக் பண்ணுறதுக்குள்ள நான் அடுத்த பாட்டு வந்துடுறேன். ஓகே, அடுத்தவங்களை யார் கூப்பிடலாம்? இவர் மிக சிறப்பான ஒரு பர்சன். எஸ் சசிகுமார், நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கலாமான்ட்டு நீங்கள் அவைலபிளாக இருந்தால் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஆர் அவைலபிள்? செக்கிங். சசிகுமார், சசிகுமார் இருக்கீங்களா? சசிகுமார் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் பர்சன் பார்த்துட்டு வந்துடலாம். இஸ் த நெக்ஸ்ட் பர்சன் சார்? சசிகுமார் அவைலபிளா? சார் ஆடியபிளா இருக்குங்களா? ஆடிபிள் சசிகுமார். ஓகேங்க சார். சார் ஃபார்ச்சுனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் சசிகுமார். நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல ஆதிராஸ் கேக் ஷாப்புங்கிற நேம்ல பேக்கரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம எஃப்எம்சில வர்றதுக்கு முன்னாடி 7 பிரான்ச்சஸ் வச்சிருந்தோம். 7 பிரான்ச்சஸ் என்னதான் 7 பிரான்ச்சஸ் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னாலும் நம்ம எஃப்எம்சி கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எஃப்எம்சில வந்தது ஒரு வீடியோ பார்த்து ஒரு டைம் பாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்றதெல்லாம் ஒரு பிசினஸே கிடையாது, ஒரு பிசினஸ்க்குள்ள இருந்து சும்மா நம்மளும் பிசினஸ் மேன் வெளியில காமிச்சுக்கிறதுக்காக தான் பிசினஸ்ன்னு சொல்லி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சது. எஃப்எம்சிக்குள்ள நான் வரல அப்படின்னா நான் அந்த 7 பிரான்ச்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கிடைச்ச ப்ராஃபிட்டும் இன்னைக்கு இல்லாம போயிருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே சார் சொல்லியிருந்த மாதிரி என்னதான் 7 பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ஒரு 150 ஸ்டாஃப்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணும்போது அதுல வெளில ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு நம்மளே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு இஏ கிடையாது, ஒரு ஹெச்ஆர் கிடையாது, ஒரு மீட்டிங் கிடையாது, ஸ்ட்ரக்சரல் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த பட்சத்துல எனக்கு எல்லாமே எங்களோட கடை எல்லாமே 24 ஹவர்ஸ்ல இருக்கும்.
அப்படி 24 ஹவர்ஸ் ஓப்பனிங்ல இருக்கும்போது காலையில ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டுக்கு ஆள் அரேஞ்ச் பண்றதுக்கே போதும் போதும்னு ஆயிரும். அது இல்லாம அந்த டூட்டி டயத்துல டே டயத்துல வந்துட்டு நான் தான் பேமெண்ட்ஸ்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கு பேர் அக்கௌண்ட்ஸுங்கிறது எனக்கு அப்போது தெரியாது. ஆனா 7 பிரான்ச் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பேமெண்ட்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்ச பெரிய பல்பான் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் மேன்னா பிசினஸ்க்கு உள்ள இருந்து பிசினஸ் ஒர்க் பண்ணக்கூடாது. பிசினஸ்க்கு வெளியில இருந்து தான் ஒர்க் பண்ணணும். பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணணும். பிசினஸ்க்கு உள்ள இருந்து ரிப்பீட்டட் ஒர்க்கை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது. அதுதான் எனக்கு எஃப்எம்சில ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்தது. அப்ப நம்ம அடுத்த லெவல் பெரிய லெவல்ல போகணுங்கிற ஒரு ஐடியாவோ விஷனோ எதுவுமே எனக்கு கிடையாது. இப்ப எனக்கு வந்து 1000 பிரான்ச்சஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷன்லாம் இப்ப செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எஃப்எம்சில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது செட் ஆனிச்சு. எஃப்எம்சில வந்ததுக்கு அப்புறம் தான் 1000 பிரான்ச்சஸ் 7 பிரான்ச்சஸ்க்கே நம்மளுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. நான் ப்ரெஷர்ல இருக்கேங்கிறதே உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்ப ஓகே. நம்ம 7 பிரான்ச்ல இருக்கும்போது இவ்வளவு ப்ரெஷர்னா அப்ப 1000 பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா அது நினைச்சு கூட பார்க்க முடியாது இருக்கிற ப்ரெஷரை. அது நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணணும். ஃபவுண்டேஷன் சரியா இருந்துச்சு அப்படின்னா சார் சொல்றது எப்போதுமே எனக்கு மைண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஃபவுண்டேஷன் நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்ட போறோம் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீட்டு மேல 2 வீடு கட்டலாம் 3 வீடு கட்டலாம். 100 மாடி கட்டணும்னா ஃபவுண்டேஷன்ல இருந்தா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சார் சொன்னது ரொம்ப ஒரு ஆணித்தரமா புரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எஃப்எம்சில ஜாயின் பண்ணது 1 இயர் கூட நான் கம்ப்ளீட் ஆகல. ஓகே. ஜூலைல தான் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணினேன். ஆனா எனக்கு வந்துட்டு சார் சொல்ற மாதிரி இன்ஃபைனேட்டருக்கு வந்துட்டு 3 லேக் அச்சீவ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு இன்ஃபைனேட்டருக்கு வந்துட்டு பெரிய விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா இந்த ப்ரெஷர்ல இருந்து நான் வெளியில வந்தது எனக்கு பெரிய இன்ஃபைனேட்டர் ஆன மாதிரி தான். ஏன்னா நான் இப்படிதான் ஒர்க் பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறது இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன். இங்க வரல அப்படின்னா ஏற்கனவே சார் சொன்னது மாதிரி நானும் நேரம் ஒரு சுகர் பேஷண்டாவோ ப்ரெஷர் பேஷண்டாவோ தான் ஆயிருந்திருக்கணும். 7 பிரான்ச்சஸும் கொலாப்ஸ் ஆகி இருக்கிற ரெவன்யூவும் போயிருந்திருக்கும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் எஃப்எம்சில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்ல அடிஷனலா 2 பிரான்ச் ஆட் ஆயிருக்குது. எனக்கு 9 பிரான்ச்சஸ் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 9 பிரான்ச்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு மேக்சிமம் இப்போ ஆட்டோ பைலட் மோடுக்கு மேக்சிமம் கொண்டு போயிட்டேன். நான் உள்ள இருந்ததா வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எல்லாமே ஆட்டோ பைலட்ல அதாவது இப்போதைக்கு என்ன முறையில பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோ பைலட் சிஸ்டத்தை நானா ரெடி பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தது கார்த்திகேயன் சார் எஃப்எம்சி தான். ஏன்னா எஃப்எம்சில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஆட்டோ பைலட்ங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு தெரியும். அது நான் உள்ள வரல அப்படின்னா நம்ம 3 லேக் ஏர்ன் பண்ணதான்னு இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிறத தக்க வச்சதே எஃப்எம்சிக்கு வந்ததுனாலதான். இப்ப நான் விஷன் 1000 பிரான்ச்சஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷனோடையும் ஒரு சேரிட்டிக்கு கொடுக்கணும் இந்த ஒரு மைண்ட் செட்டு நிறைய இதை சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நான் எஃப்எம்சில வந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது எனக்கு ஏராளம். ஒன்னே ஒண்ணு இப்ப எஃப்எம்சில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வரப்போறவங்களா இருந்தாலும் சரி 2 பேருக்குமே நான் சொல்லிக்கிற ஒண்ணு என்னன்னா கன்சிஸ்டன்ஸா உள்ள இருக்கணும். எப்போதுமே அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னாலோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்துச்சுனாலும் எவ்வளவு நம்மளுக்கு கிடைச்சிருந்தாலும் அது வந்துட்டு திரும்ப அசால்ட்டா நம்ம தூக்கி போற மாதிரி போயிடும். அதனால நம்ம சக்சஸா இருக்கணும் அப்படின்னா சார் சொல்ற மாதிரி நம்ம வந்து லைஃப் டைம் லேர்னரா இருக்கணும். நம்ம எல்லாமே கிடைச்சிட்டோம் நாம எல்லாமே வந்துட்டு சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா எதையுமே நம்ம மதிக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்லயும் சரி எதுலையுமே நம்ம இருக்க மாட்டோம். ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் சரி இதுல இருந்தாலும் சரி எந்த இதுல இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்வீட் ஸ்பாட்னு தோணுதோ அதுல ஒர்க் பண்ணும்போது கன்சிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நினைச்சதை அடைய முடியும். எனக்கு வந்துட்டு எஃப்எம்சியை கடந்த ஒரு 2 மாசமா ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு 3 டேஸா வந்துட்டு திரும்ப நான் உள்ள வந்து பார்க்கும்போது நான் இப்ப இன்ஃபைனட்டா மாறி இருக்கேன் அப்படின்னு சார் இன்னைக்கு சாரு கால் பண்ணி சொன்னாங்க. அது எப்போதும் சார் சொல்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் தற்செயலா நடக்காதுங்கிற மாதிரி நான் கடந்த ஒரு 2 மாசமா உள்ள வரல. நான் என்னையதான் சொல்றேன் கன்சிஸ்டன்ஸா இல்லை அப்படிங்கிறது. ஆனா நான் 2 மாசம் உள்ள வராதப்ப எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வரல உள்ள. ஆனா 2 மாசம் கழிச்சு உள்ள வரும்போது என்னோட ஃபேமிலி எல்லாருமே எங்கேயோ போயிட்டாங்க. எவ்வளவு விஷயங்கள் நான் இழந்துட்டேன். அப்ப நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நம்ம பிசினஸ் வந்துட்டு டபுள் ஆனது இன்னும் 10x உடனே கொண்டு போயிருந்திருக்கலாமோ. இவ்வளவு இப்ப அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போதைக்கு இருந்த கரண்டா இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நான் உள்ள இந்த 2 மாசம் ஸ்டேயா இருந்திருந்தேன்னா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்.
ஸோ இன்னைக்கு நான் 2 நாளா லாஸ்ட் 2 டேஸா திரும்ப நான் விட்ட எல்சிசி வீடியோஸை பார்த்துட்டு உள்ள ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சார் கரெக்டா இன்னைக்கு நேத்து காலையில கால் பண்ணி பேசினாங்க. எல்லாமே ஒரு எனக்கு திரும்ப மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நான் விட்டது 2 மாசம் தான், ஆனா என்னமோ 2 வருஷம் பேக்ல போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. சார் எப்போதுமே சொல்லுவாங்க இல்லையா, இப்ப வந்து 3 monthsல வந்துட்டு 10x growth நான் ஷூரிட்டி தரேன்னு. அது மாதிரி எனக்கு 2 monthsல வந்துட்டு ஒரு 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஸோ கன்சிஸ்டண்டா எல்லாரும் இருங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். Fantastic, Sasikumar. Thank you so much for sharing, everyone. Please type FTY Sasikumar and welcome to the Infinator family, Sasikumar. தேங்க்யூ சார். Yes. Aditha person is one of the special person. Where is the? Yes. Yes, Mr. Senthilnathan, இருக்கீங்களா? Just checking. Yes, welcome, Senthilnathan, sir. Yes, sir. Good evening, sir. Good evening. Good evening. Good evening. Good evening, all partners, all members. My name is Sendil Nathan from Karur, a founder of Smart Global Coatings. Actually, என்னோட கம்பெனி வந்து ஆட்டோமொபைல் பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ், கார்ஸ், ட்ரக்ஸ் அதுக்கு அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய பெயிண்ட் தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்கேன். எஃப்எம்சி நான் ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பரில் நான் எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான். சார் ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்து இன்ஃபினேட்டர் ஜோனில் எனக்கு செலக்ட் பண்ணது ரொம்ப நன்றி. அண்டு ஒரு 5 minutes எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் என்னோட ஜேர்னியை சொல்லிடுவேன். ஸோ வித் யுவர் பர்மிஷன், நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேசிசியோட ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதில் அதுக்கப்புறம் எனக்கு தோணுனதை ஜஸ்ட் நான் அப்படி எழுதி வச்சேன். ஸோ ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னோட ஜேர்னி பிஃபோர் எஃப்எம்சி, ஆஃப்டர் எஃப்எம்சி. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் எஃப்எம்சி எல்லாரும் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஜோன், கேசிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜோன் எசென்ஷியலாக தேவைப்பட விஷயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி தான், நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் டெய்லியும் வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு வீடு இப்படியே போனது. ஆனால் வீட்டுக்கு உண்டான டைமை நம்ம கொடுக்குறதில்ல, ஃபேமிலிக்கு உண்டான டைமை நம்ம கொடுக்குறதில்ல. ஸோ எப்போ நான் உங்களுடைய ஃபஸ்ட் ஆட் பார்த்தனோ அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த 80-20 கான்செப்டில் அந்த ஃபேமிலிக்கு நம்ம எப்படி டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அழகாக ஒரு ஆடை கொடுத்துருப்பீங்க. அது இன்ஸ்பயர் ஆகி தான் நான் எஃப்எம்சிக்கு உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எசென்ஷியல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசென்ஷியல் வந்து இந்த டைம் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி என்னுடைய டைமை வந்து பேலன்ஸ் பண்ணணும், பிஸ்னஸ்க்கும் ஃபேமிலிக்கும் தேவை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ்க்கு வந்து மோர் தென் 2 years பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ண வந்ததுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங்குமே வந்து ட்ரேடிங் மாதிரியே பண்ணுறதுனால எனக்கு நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. அதை வந்து நான் மீட் அவுட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் அப் ஆட்டோ பைலட் மெத்தடில் கொண்டு போகிறது அப்படின்றது எனக்கு தேவை. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து என்னோட பிஸ்னஸ் நான் வந்து ஃபினான்ஷியலாக நெகட்டிவ் போயிட்டேன் நான். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன், இந்த கோவிட் இஷ்யூனால என்னோட மேக்ஸிமம் எல்லாமே நெகட்டிவ் போயிடுச்சு. ஸோ நெகட்டிவ் 2 lakhsல பிஸ்னஸ் போயிட்டு இருந்தேன் பர் மந்த்து. ஸோ இது எல்லாமே நான் எப்படி மீட் அவுட் பண்ணி வரணுங்கிறது என்னோட எசென்சியலாக இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கேஎன் ஸ்டார்ட் மாதிரியும் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ளூ ஜோன், எசென்சியல் ஜோன் சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு தேவை. ஸோ ஆஃப்டர் எஃப்எம்சி நான் செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய கைடன்ஸில், மென்டர்ஷிப்பில் எனக்கு அடுத்து வந்து ஃபோக்கஸ் ஜோன் தான். ஸோ இமிடியட் ஃபோக்கஸ் ஜோன் என்ன அப்படின்னு எடுத்தோன்னா, எனக்கு ஃபோக்கஸ் ஜோனில் வந்து பட்டது ஆரஞ்சில் வந்து ஸ்வீட் எஃப்எம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஃபினான்ஸில் வந்து யார் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணலையோ, கிளாரிட்டி இல்லையோ ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்ததே வந்து ஸ்வீட் எஃப்எம் ஃபினான்ஸ் தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஃபோக்கஸ் ஜோனில் நான் ஃபஸ்ட்டு பண்ணது ஃபினான்ஸ் தான். அதுக்கப்புறம் என்னோட பிஸ்னஸுக்கு விஷன், மிஷன், கோல் செட் பண்ணணும். அது நீங்கள் உங்களுடைய மென்டர்ஷிப்பில் தான் எனக்கு விஷன்னா என்ன, மிஷன் என்ன, கோல்னா என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் மேனை என்ன கிளாரிட்டியில் விஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு இங்கே ஃபோக்கஸில் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் மீட்டிங். ஸோ ஸ்ட்ரக்சர் மீட்டிங் எப்படி பண்ணணும் பிஸ்னஸில் அப்படிங்கிறத இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த மீட்டிங்குள்ளே ஒரு பிஸ்னஸுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் எப்படி இருக்கணும், க்ரீட் எப்படி டிசைட் பண்ணணும்,
இது எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப அந்த ஃபோக்கஸ் ஜோனில் வந்து நான் ரொம்ப அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸலண்ட்டாக வந்தது பிரைம் 999. பிரைம் 999 வந்து பயங்கரமான ஃபோக்கஸ் ஜோன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சஸ் குரூப், அது வந்து சான்ஸே கிடையாது. ஆரஞ்சஸ் குரூப்பில் தான் வந்து டோட்டலாக ஒரு நம்மளுடைய ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கன்சிஸ்டன்சி வந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது ஆர்எஸ்எஸ் குரூப்பில். தென் அதுக்கப்புறம் 21P, டுடூ லிஸ்ட்டு, டுடே லிஸ்ட்டு, ஸோ இது எல்லா டூல்ஸுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலஞ்சஸ், ஸோ கிரீன் ஜோன் சேலஞ்சஸ், இதை நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு பெரிய ஹெட்டேக் எங்கே மாறுச்சு அப்படின்னா டைமிங். எதுக்கு எங்கே டைம் கொடுக்கணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு. டீமை நான் பில்டப் பண்ணணும், டீமை நான் டெவலப் பண்ணணும், பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நான் எப்படிலாம் பண்ணணுங்கிற சேலஞ்சஸ் எனக்கு நிறைய வந்துச்சு. அப்புறம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்தேன். கன்சிஸ்டன்சி நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுவும் எனக்கு சேலஞ்சஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஹேபிட்ஸ் எனக்கு சுத்தமாக கிடையாது, நான் ஹேபிட்ஸையும் கொண்டு வரணும், அதுவும் எனக்கு பெரிய சேலஞ்சு. ட்ரைட் மீட்டிங்கை நான் ரெகுலராக நான் அட்டன் பண்ணணும், அதுவும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருந்துச்சு. இந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நீங்கள் சொல்லுவீங்க எப்போவுமே வந்து சேலஞ்சஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும். அப்போ இதை வந்து எல்லாமே நான் வந்து என்னோட ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினேன். ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜோன். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஜோனில் நீங்கள் எப்போது சொல்கிற மாதிரி தான், ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்க்கு உள்ளே இருக்கிறத விட பிஸ்னஸ் வெளியில் போய் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 20% மட்டும் தான் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறேன், பேலன்ஸ் 80% என் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்னோட ஆட்டோமேட்டிக் ஜோனில் கொண்டு போயிருக்கேன். ஸோ இதனால வந்து எனக்கு அல்டிமேட் ஜோன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தெர் இஸ் அ ரிசல்ட். அந்த அல்டிமேட் ஜோனில் இப்போ அட் ப்ரெசென்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா, நான் எஃப்எம்சி வந்து இதெல்லாம் லேர்ன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி சேலஞ்சஸ் வந்துட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் எஃப்எம்சி என்கிட்ட ஒரு 12 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. இப்போ ஆஃப்டர் எஃப்எம்சி 39 மெம்பர்ஸ் இப்போ இருக்காங்க. ஸோ தெர் ஆர் 3x க்ரோத் பண்ணியிருக்கேன் நான் இதில் மெம்பர்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எஃப்எம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 35 lakh to 45 lakhs தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் பர் மந்த்துங்க. இப்போ 8 monthsல வந்து பார்த்தீங்கன்னா 2x க்ரோத் 45 to 90 lakhs ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஐ ரீச் 1 crore. பட் இப்போ லாஸ்ட் மந்த் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபினான்ஸில் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் பிஃபோர் எஃப்எம்சி மைனஸில் இருந்தேன். பர் மந்த் 1 lakh to 2 lakhs வந்து மைனஸில் இருப்பேன். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி அதில் ஒர்க் பண்ணனால எனக்கு வந்து மந்த்லி இப்போ நான் வந்து 3 lakhs நெட் ப்ராஃபிட் பர் மந்த் அப்படிங்கிற ரீச் பண்ணி கன்சிஸ்டன்ஸாக 3 months நான் எடுத்திருக்கேன் அதை. ஸோ இப்போ வி ஆர் மூவிங் டு 5 lakhs. ஸோ இது வந்து என்னால் ஹாப்பியாக ஷேர் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஹாப்பினஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு லாஸ்ட் இயர் நம்மளோட ஃபிசிக்கல் ஈவெண்ட்டில் இதே லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2025 உங்கள் கையால் ஸ்வீட் ஸ்பாட் அவார்டு வாங்கினேன். ஸோ இன்னைக்கு அதே 5/5/2026 இன்ஃபினிட்டர் ஜோனில் உள்ளே வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம வந்து இதெல்லாம் மறுபடியும் எகைன் இது அப்படியே 2x ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக சீக்கிரம் வந்து 10 lakhs நெட் ப்ராஃபிட் பர் மந்த் நம்ம எடுத்து திரும்ப அதுக்கு 5/5/2027 தேவையில்லை, அதுக்கு முன்னாடியே எடுக்கணும். ஸோ அதனால தான் அந்த பிளான் போட்டிருக்கேன் சார். அண்ட் ஹாப்பி டு ஷேர் தட் போன பர்த்டேக்கு எனக்கு கிடைச்ச எஸ்எஸ்சி ஸ்வீட் ஸ்பாட் அவார்ட், இந்த பர்த்டேக்கு எனக்கு கிடைச்சிக்கிற எஸ்எஸ்சி இன்ஃபினிட்டர் அவார்ட். ஸோ என்னோட பர்த்டே நாளைக்கு 6/5/2026. அட்வான்ஸ்டு விஷஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் டு எவ்ரிவன். ஸோ இது வந்து இன்னும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நிறையா உங்கள் மூலியமாக எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நானும் யூனிவர்சிட்டி கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து ஒரு ஹாப்பியான ஜேர்னின்னு நான் சொல்லுவேன். இது லேர்னிங் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலி, இது ஒரு நல்ல ஒரு ஜேர்னி. இதில் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது லேர்ன் பண்ணுறதுக்கு. நிறைய லேர்ன் பண்ணுறது மட்டும் விட்டுறக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எவ்வளோ குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதில் ரிசல்ட் குயிக்காக எடுக்க முடியும் அப்படிங்கிறத என்னால் அதை பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எனக்கு 3 lakhs நெட் மைனஸ்ல இருந்து ப்ளஸ்ல 3 lakhs பண்ண வச்சதுக்கு ஸோ மச் கிராட்டிடியூட் சார். ஸோ ரொம்ப ப்ளஸ் சார். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச் ஆல் நம்மளுடைய எஃப்எம்சி மெம்பர்ஸ், என்னுடைய ட்ரைட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். Great. Everyone, please type FTY fortune to you, Mr. செந்தில்நாதன். அண்ட் உங்களோட கன்சிஸ்டன்சி, நீங்கள் உங்களோட மெயின் ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா, என்ன விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அது இமீடியட்டாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு, எஸ்பெஷலி டைமண்ட் மெம்பர்ஸுக்கெல்லாம் வந்து மொமெண்டம் கால், வேறு ஏதாச்சும் காலில் நீங்கள் அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து யூ ஆர் அ குட் கிவர்.
அண்ட் நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டியில் குட் கிவராக இருக்கோம். அந்த FMC இஸ் ஸோ ப்ரவுட் அண்ட் ஐஎம் பர்சனலி ஸோ ப்ரவுட் டு ஹாவ் சச் அ பர்சன். உங்களை மாதிரி பீப்புள் அண்ட் அட்வான்ஸ்டு ஹாப்பி பர்த்டே விஷஸ் எல்லாரும் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் மிஸ்டர் செந்தில்நாதனுக்கு. அண்ட் ஃபார்ச்சூன் டு யூ செந்தில்நாதன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல்கம் டு த இன்ஃபைனேட்டர் ஃபேமிலி. Thank you, sir. I'm so much blessed, sir. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். எஸ், நம்ம கம்யூனிட்டியோட செல்ல பிள்ளையா அடுத்த பீப்புள். எஸ், அஜித் குமார் இருக்கீங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், உங்களோட கேமரா ஆன் பண்ணிக்கலாம். செக்கிங் அஜித். அண்ட் மற்றும் சில இன்ஃபைனேட்டர்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், யார் அவைலபிளோ. மிஸ்டர் செந்தில்குமார் கேக் போர்டு, அவர் இன்னும் வரல. மிஸ்டர் ராஜா, முகமது சலீம் அண்ட் துரை பாண்டி, ஆரிஃப் ராஜா அண்ட் எஸ், தட்ஸ் இட். எஸ், அஜித் குமார் வர வரைக்கும் நம்ம அடுத்த ஒரு இன்ஃபைனேட்டரை நம்ம பார்க்கலாம். அண்ட் ஹீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். நம்மளோட ஸ்டார்டிங் பர்சன் மிஸ்டர் எஸ், மிஸ்டர் ரியாஸ். உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹாரிஸ் ரியாஸ். ரியாஸ் இருக்கீங்களா? ரியாஸ், உங்களை அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க. Yes, good evening, sir. எஸ், குட் ஈவினிங் ரியாஸ். வெல்கம் டு தி இன்ஃபைனேட்டர் ஃபேமிலி. Thank you, sir. Thank you so much. Infinite என்ன செலக்ட் பண்ணதுக்கு. ஐ எம் ரியாஸ் ஃப்ரம் நாகர்கோயில். நான் வந்து கீ மேக்கிங் பிஸ்னஸ், அதாவது வீட்டில் அடிக்கக்கூடிய சாவி, கார் சாவி, பைக் சாவி எல்லாமே அந்த கீ மேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன் சின்ஸ் 2005 இருந்து. இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணது 2021 மேல ஜூனில் ஜாயின் பண்ணேன். ஸோ 5 years கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்கள் ஜாயின் பண்ண புதுசில் 1-to-1 நீங்கள் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. சார், என்னோட ஸ்வீட் ஸ்பாட் வேறு கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னோட பிஸ்னஸை மாற்றணும், எனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இன்றைக்கு எப்படி இருக்குது பிஸ்னஸ்? சார், இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஏன்டா கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல உள்ள ப்ரெஷர்ல நம்ம இப்படி கேட்டோம். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% நான் ஆட்டோ பைலட்ல தான் இருக்கிறேன். ஓகே. நான் எஃப்எம்சிக்கு முன்னாடி வரும்பொழுது நான் தனியாக தான் ஒர்க் பண்ணேன். என் கடையில் நான் மட்டும்தான். இன்னைக்கு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் ஒரு 80% ஆட்டோ பைலட்டாக தான் இருக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 1xலேருந்து 3x வரைக்கும் வந்திருக்கிறோம். ஸோ நீங்கள் நடத்தின எல்லா கோர்ஸும் எல்சிசியும் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 80% அட்டன் பண்ணியிருக்கிறேன், பிசிக்கலி ஒன் உட்பட. ஸோ எல்லா மீட்டிங்குமே அட்டன் பண்ணி ஒவ்வொரு விஷயமா சேகரித்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது ஏகப்பட்ட சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் தான் இன்னைக்கு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ, மோஸ்ட் தேங்க்யூ உங்களுக்கு தான். அண்ட் ஆல் எஃப்எம்சி மெம்பர்ஸ் அண்ட் ஆல் என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ். ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் ரியாஸ். ஆக்சுவலாக அந்த கீ பிஸ்னஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டு பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிஸ்னஸாக பார்க்கப்படுது, ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஆர்கனைஸ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதை ஒரு பிராண்ட் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நவ் யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஃப்ரான்ச்சைஸ் இல்லையா? ஆர்கனைஸ்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததே நீங்கள் தான் சார். ஏன்னா நான் உள்ளே வரும்போது வாட் இஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறதே தெரியாது. சிஸ்டம்னா என்ன, ஆப்ரேஷன்னா என்ன, வாட் இஸ் ஃபைனான்ஸ், வாட் இஸ் எல்லாமே வந்து எஃப்எம்சி வந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி ஏதோ பிஸ்னஸ் உள்ளே வந்தோம் போகிறோம் அப்படிதாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை பண்ணும்பொழுது அதுக்கு மெயின் வந்து எஃப்எம்சி தான் ஒன் ஆஃப் த ரீசன், ஒன்லி ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அண்ட் நீங்கள் அதை வந்து சின்சியராக இருந்தீங்க அண்ட் யூ டிசர்வ் இட். அண்ட் சீக்கிரமாக உங்களை ஃபார்ச்சூனர் ஜோனில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ்டர் ரியாஸ். அண்ட் ஃபார்ச்சூன் டு யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரிவன். ப்ளீஸ் டைப் FTY ரியாஸ்
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எஸ், மிஸ் பண்ணவங்க இருக்கீங்களா? மிஸ்டர் அமர்நாத் கண்ணன் அண்ட் அஜித் குமார் இருக்கீங்களா? இஃப் யூ ஆர் அவைலபிள். எஸ் மிஸ்டர் அமர்நாத், உங்களால் அட்மிட் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் டூ தட். மிஸ்டர் அஜித் இருக்கீங்களா? மிஸ்டர் ஹாரிஃப் ராஜா அண்ட் ராஜா ஸ்ரீ, செந்தில்குமார். எஸ் அஜித், நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். அஜித், நீங்கள் அன்மியூட் ஆயிட்டீங்க. ஓகே சார். சார் இங்க ஜாயின் அஸ் பேனலிஸ்ட்னு கேக்குது, இல்ல ஸ்டே அஸ் அட்டெண்டின்னு கேக்குது சார். அது இல்லை, கொடுக்கலாமா? பேனலிஸ்ட் கொடுத்துக்கங்க. அப்போ தான் நீங்கள் கேமரா வேணும்னு ஆன் பண்ணிக்க முடியும். If you have camera, you can. அஜித், நம்ம கம்யூனிட்டியோட செல்ல பிள்ளை, சொல்லுங்க. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ப்ளஸ் ரொம்ப நாள் கழிச்சு எஃப்எம்சிஓல வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ கம்யூனிட்டிக்கு முன்னாடி எப்படி, இப்போ எப்படி, உங்களோட டேர்ன் ஓவர் எப்படி இருக்கு, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் சார் திஸ் இஸ் அஜித் குமார். நான் எம்ஏ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ கரண்டாக எம்பிஏ பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கம்பெனி நேம் விவசாய் ஃப்ரெஷ் பிரைவேட் லிமிடெட். என்னோட கேட்டகரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ். ஸோ பிக்கஸ்ட் நம்மளோட விஷன் எல்லா பிஸ்னஸ் மேனும் பண்ணுவாங்க. ஆனால் எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் ஸ்வீட் ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தோன்னா இது மட்டும்தான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த அந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் தெரியாத ஒரு சூழல்ல கரெக்டான வழிகாட்டுதலோட எடுத்துக்கிட்ட ஒரு வெப்பன் தான் வந்து அந்த டார்கெட் ஆடியன்ஸ். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய ஃபார்முலா, நிறைய விஷயங்கள் தேடி தேடி கற்றுக்கிட்டே இருந்தோம். ஃபைனலைஸாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பிஸ்னஸில் சார் எப்பவுமே சொல்கிறதான், சக்ஸஸ் பாதையில் போகிறவங்க எப்பவுமே சக்ஸஸ் தான் இருப்பாங்க. சக்ஸஸ்க்கு உண்டான ஃபார்முலாவில் யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்முலாஸ் தானே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு 5 பில்லர்ஸ் இருக்கும். ஆனால் எல்லாருமே 4 பில்லர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி 4 தான் இருக்கும். அதுதான் பேசிக்காகவே இருக்கும். பட் அடிஷ்னலாக எஃப்எம்சிக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறமா கற்றுக்கிறது ஒரே ஒரு விஷயம் கிளாரிட்டி தான். ஜஸ்ட் நாட் கிளாரிட்டி, த கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி. ஸோ நம்மளோட விஷன், மிஷன், கோல், இந்த 3 விஷயம் விஎம்ஜி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் எல்லாமே அலைன் ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களால கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். எப்படி சக்ஸஸ் ஆக முடியும்னா, மந்த்லி ஒரு 50,000 டர்ன் ஓவர் பண்ண இருந்த என்னோட பிஸ்னஸ் 50 lakhs மாறிச்சு. ஃபேண்டாஸ்டிக். ஸோ ஹவு மெனி ஜீரோஸ் ஆட் ஆயிருக்கு? ஒரு ஜீரோ ஆட் ஆனால் 5 lakh, 2 ஜீரோ ஆட் ஆச்சுன்னா 50 lakh. ஸோ 100x growth, ரைட்? அது சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சி. எனக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பை வந்து நான் 499 கொடுத்தேன். நீங்கள் வந்து அதை 250 ரூபா தான் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி அட்டன் பண்ணீங்க, ரைட்? அதுக்கப்புறம் 499க்கு நான் சில்வர் மெம்பர்ஷிப் கொடுக்கும்போது அதையும் கடன் வாங்கி அட்டன் பண்ணீங்க. தென் டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் 50,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கும்போது நீங்கள் கடன் வாங்கி அட்டன் பண்ணீங்க. தென் குவாண்டம் மெம்பர்ஷிப் 3 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொன்னால் நீங்கள் அதையும் கடன் வாங்கி அட்டன் பண்ணீங்க, ரைட்? ஸோ ஒய், ஏன் இவ்வளவு கடன்? அண்ட் அது உங்களுக்கு என்ன திருப்பி கொடுத்துச்சு? சார் என்னோட மென்டர் எப்பவுமே சொல்லுவாரு, பணத்தை வந்து உருவாக்குறதுக்கு தான் நம்ம சம்பாதிக்கணும். அது இன்னும் நல்லாவே சொல்லி இருக்கீங்க சார். பணம் இல்லாத போதுதான் பணத்தை வந்து, அதாவது இல்லாத பணத்தை நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணும்போது வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும்னு வளர்ச்சி சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். அந்த ஒவ்வொரு டைமும் அந்த 499 நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் 499க்கு நான் ஒர்க் ஆகிறதுக்கு ரெடி ஆனேன். 499க்கு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் 50+ கேக்கு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அந்த 50+ கேக்கு நான் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு 50 lakhs per month நான் டர்ன் ஓவர் பண்ண முடிஞ்சது. லாஸ்ட் இயர் ஜிஎஸ்டி மட்டுமே நான் ஒரு 60,000 வந்து ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கேன். Fantastic. 4 years எஃப்எம்சியில் ஜாயின் பண்ணி 4 yearsமே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்கேன் சார். ஒரு வெஜிடபிள்ஸ் பிஸ்னஸில் ப்ராப்பராக ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி டேக்ஸோட கம்ப்ளீட்டாக 4 years இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒசூரில் நான் மட்டும்தான் சார்.
அதாவது எம்இ பிஇ முடிச்சுட்டு பிஇ முடிச்சுட்டே வெஜிடபிள் பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. நீங்கள் எம்இ முடிச்சுட்டு ஒரு காய்கறி பிஸ்னஸ் அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப இன்க்ளூடிங் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே அதை கம்மியாக பார்க்கும்போது நீங்கள் அதை எடுத்து அதை ஒரு கார்ப்பரேட் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் எம்என்சி கம்பெனிஸ்க்கு அதை வந்து B2Bயாக கொண்டு போயிட்டு அதுக்கு ட்ரேட்மார்க் மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றி ரைட், இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச ஒரு பர்சன் நீங்கள். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அஜித். சார் அது இது எல்லாத்துக்குமே ரீசன் நீங்க கொடுத்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் சார். கேஎன் சேட், அப்புறம் கேஎன் ப்ரியாரிட்டிசேஷன், அப்புறம் கேஎன் கேட்டகரைசேஷன். இந்த 3 ஃபார்முலா மட்டும்தான் என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸோட க்ரோத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபார்முலா அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிட்டு இன்னைக்கு இதை விட ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா வீல் ஆஃப் லைஃப். ஸோ அந்த வீல் ஆஃப் லைஃபை எவ்ரிடே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். ப்ராப்பரா இப்போ ஜிம்முக்கு போயிடுறேன், ஃபேமிலியோட 1 day ஸ்பெண்ட் பண்ணிடுறேன், 4 days தான் ஒர்க் பண்றேன். ஸோ எல்லா டைமே என்னோட ஒர்க்கிங் ஷெடியூல்ஸ் வந்து நான் இருந்தாதான், அதாவது எஃப்எம்சிக்கு முன்னாடி நான் மட்டும்தான் இருக்கணும், நான் இருந்தா மட்டும் தான் என் பிசினஸ் ரன் ஆகும். ஸ்டில் இன்னைக்கு நான் இல்லைன்னா கூட என்னோட பிசினஸ் ரன் ஆகுது. நாளைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் மார்க்கெட் போய் ஆகணும். சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணும் போது எல்லாமே நான் மார்க்கெட்ல இருந்து அட்டன் பண்ணுவேன், ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் எல்லாமே. ஸோ அந்த ஒவ்வொரு கிளாஸஸுமே அங்கேயும் மார்க்கெட்லயும் பேசணும், பிளஸ் இங்கேயும் ஒர்க் பண்ணணும். பட் ஆனா அந்த காதுல கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டே இருப்பேன், பேக் பண்ணிட்டே இருப்பேன், எடுத்துட்டே இருப்பேன். ஸோ அடுத்த நாளுக்கான ஆர்டர்ஸ் எடுப்பேன். எல்லாமே 1 man ஆர்மியா இருந்து ஒர்க் பண்ண அந்த ஒரு இடத்துல இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணவே தேவையில்லை. நீ பிசினஸ்ல வெளியே இருந்து பாரு, நான் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு என் பிசினஸ் இப்போ எனக்கு ரன் பண்ணிட்டு இருக்கு சார். இது எல்லாத்துக்குமே ரீசன் ஃபார்முலாஸ் மட்டும்தான் சார். கிரேட். எல்லாரும் மார்க்கெட் லீடராக மாறணும்னு சொல்கிறத நீங்கள் மார்க்கெட்லேருந்தே கேட்டு லேர்ன் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஃபேண்டாஸ்டிக். ஸோ எஸ், வெல்கம் டு த இன்ஃபைனேட்டர் ஜோன். அண்டு உங்களை ரொம்ப சீக்கிரமாக ஓகே ஃபார்ச்சுனர் ஜோனில் பார்க்கறதுக்காக ஐ எம் வெயிட்டிங். ஓகே, ஸோ எல்லாரும் உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதுக்கும் வெயிட்டிங். அண்டு மிஸ்டர் அஜித்துக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, இனி பொண்ணு ரெடி ஆயிடுச்சு, அண்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அதனால் எல்லாரும் சேர்ந்து அதுக்கும் ஒரு வாழ்த்தை நம்ம சொல்லிட்டு அண்ட் இன்ஃபைனேட்டர் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் மோர் ஃபார்ச்சூன் டு எவ்ரி ஒன். ப்ளீஸ் டைப் மோர் ஃபார்ச்சூன் டு மிஸ்டர் அஜித் குமார். சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் சார் நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றது. பிஃபோர் எஃப்எம்சிக்கு முன்னாடி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது, நம்ம இப்பவே இப்படி ஓடிட்டு இருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம், ஏன்னா அப்பாவே கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஹாப்பினஸா வாழ்ந்திருக்காரான்னு தெரியாது, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருந்தாரு. பட் நான் ஒரு மேரேஜ் லைஃப்குள்ள போறேன், இல்ல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்குமா, நான் எடுத்துக்கிற இந்த போர்ஷன் கரெக்டா இருக்குமா அப்படின்னு ரொம்ப சந்தேகம், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். பட் எக்ஸாக்ட்லி கரெக்டான நேரத்துல என்னோட 10 வருஷத்தோட கனவை, நீங்க அப்பவே சொன்னீங்க உங்களோட 10 வருஷ கனவை 5 வருஷமா குறைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு சார். இது வந்து ரியல் லைஃப்ல சாத்தியமாயிருக்கு. ஏன் அப்படின்னா நான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என் பிசினஸும் ரன் ஆயிட்டு இருக்கு, டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்றேன். நீ இவ்வளவு பேர் 20 பேர் ஒர்க் பண்றாங்க, ஆனா நீ ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் இருக்கிற, நீ ஒர்க் பண்றே இல்லையா? ஏன்னா அவங்களுடைய ஓனர் வந்து எப்பவுமே பிஸியாவே இருக்கிறாரு, போன் கால்ல இருப்பாரு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட், பட் நீ எப்பவுமே ஃப்ரீயாவே இருக்கே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னா எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஓகே, ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதும் அந்த 4 days ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு ஜாலியா இருக்குது. ஓகே, அந்த இது சக்சஸா எனக்கு தெரியல சார். இட்ஸ் த லைஃப் ஜேர்னி. சக்சஸ்க்குனா ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இல்லை சக்ஸஸ் பாத்தில் வந்துட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சக்ஸஸ் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃப்ளைட்டை ரன்வேல போயிட்டு நின்றுருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் ரன்வே டேக் ஆஃப் ஆகணும், கையில் பார்க்கணும், ஸோ நிறைய விஷயங்கள். ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகலை, ஓகே. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை சக்ஸஸ் நான் எங்கே பார்த்து வச்சுருக்கேனோ அங்கே ரீச் ஆனதான் உங்களை சக்ஸஸ் நான் பார்ப்பேன். யூ ஹேவ் அ பொட்டன்ஷியல், ரைட்? இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, தட்ஸ் இட். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஓகே, நான் சொல்கிறேன், ஒரு காய்கறி பிஸ்னஸை பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்த்தேன். ஷேர் வந்து காய்கறி பிஸ்னஸில் ஷேர் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு லெவல் இஸ் த நெக்ஸ்ட் லெவல். அதுவுமே அல்டிமேட் கிடையாது, இட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல்,
ரைட்? ஓகே உங்கள் சார். பிஸ்னஸை யாராச்சும் வந்து 5000 கோடி நான் தரேன், உன் பிஸ்னஸ் எனக்கு கொடுன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா தட் இஸ் த அல்டிமேட் லவ். ரைட்? 5000 கோடிக்கு ஒர்த்தா யாராச்சும் வந்து காம்படிட்டர் நம்மளதை வந்து கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் த அல்டிமேட். ஓகே, நீ கொடுக்குறீங்க கொடுக்கலங்கிறது அடுத்தது, பட் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கு. தட் இஸ் த திங். ஸோ அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் டெஃபினட்டாக இருக்குது. நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கும் என்ன சொல்கிறது, அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக வழிவகுக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் கண்டிப்பா சார். ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ட் மோர் ஃபார்ச்சூன் டு யூ. எஸ், தேங்க்யூ ஸோ எவ்ரி மச். ஒன் ப்ளீஸ் டைப் மோர் ஃபார்ச்சூன் டு மிஸ்டர் அஜித். எஸ். நெக்ஸ்ட் எனிபடி எல்ஸ் யாராவது இருக்கீங்களா? மிஸ்டர் ஆரிஃப் அல்லது அமர்நாத்? டன். ஸோ மற்றவங்க எல்லாருமே இப்போ ஐ திங்க் அவைலபிளாக இல்லை. அண்ட் அரௌண்ட் 16 members ஆர் நவ் ரெடி ஃபார் த இன்ஃபைனேட்டர். இந்த இன்ஃபைனேட்டர் அவார்டு நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஈவெண்ட்டில் நான் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் உங்களோட டாப் லேர்னிங்ஸை இங்கே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களுக்கு கரெக்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. இது 8020 கார்த்திகேயன்.